வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு இத பத்தி பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள செயல்படுத்திட்டு வராங்க. அதில ஒரு முக்கியமான திட்டம் தான் தமிழ்நாடு அரசு வந்து விவசாயிகளுக்காக கால்நடை விற்பனை செய்வதற்காக புதிதாக ஒரு இணையதளம் தொடங்க போறாங்க. வாங்க இந்த வீடியோல அந்த இணையதளம் தொடங்க பத்தி ஒரு டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை உடை சிறுத்தைமலை. இத பத்தி வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு செய்தி விட்டுருக்காங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம் வாங்க. இதான் செய்தி. இந்த செய்திய எப்ப வெளியிடுகிறாங்கன்னா, 26/6/2025 அப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து செய்தி வெளியிடுகிறாங்க. என்ன செய்றாங்கன்னா, விவசாயிகள் நலன் கருதி அவர்கள் வருவாயை பெருக்கும் விதமாக தாங்கள் வளர்க்கும் கால்நடைகளை நல்ல விலைக்கு உரிய நேரத்தில் விற்பனை செய்ய சிறப்பு வசதியாக இணையதளம் உருவாக்கம் செய்கிறாங்க. எதுக்காகன்னா, இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, விவசாயிகளின் வருவாயை பெருக்கிறது. அது மட்டும் இல்லாம தாங்கள் வளர்க்கும் கால்நடைகளை நல்ல விலைக்கு உரிய நேரத்தில் விற்பனை செய்றது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இதுக்காக இந்த இணையதளம் உருவாக்குறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இணையதளம் மூலம் கால்நடைகளில் சந்தை நிலவரம் மற்றும் சந்தைகளில் இருப்பு நிலவரம் உள்ளிட்டவை கால்நடை விவசாயிகள் அறிந்து கொள்ள இயலும் செய்றாங்க. மேலும் இந்த இணையதளம் மூலியமா வந்து சந்தை நிலவரம், கால்நடைக்கான சந்தை நிலவரம் எவ்வளோ விலை விக்குது, அது மட்டும் இல்லாம எவ்வளோ கால்நடை இருப்பு இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றேன்னா, தகவல் மூலம் உரிய விலைக்கு கால்நடைகளை விற்று விவசாயிகளுக்கு பொருளீட்டு வசதியை எடுத்து செய்றாங்க. இதனால வந்து விவசாயிகள் வந்து தங்களுடைய கால்நடைகளுக்கு வந்து கரெக்டான ஒரு விலை வந்து இது கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இடைத்தரகரால ஒரு சில விவசாயிகள்லாம் வந்து கால்நடை விற்கும்போது வந்து வருமானம் குறையும். அதெல்லாம் இந்த ஸ்கீம் மூலியமா வந்து இந்த இணையதளம் மூலியமா வந்து தடுக்கவும் செய்றாங்க. இப்பணியினை வந்து தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தவும் செய்றாங்க. இந்த இணையதளம் யார் மூலியமா நடத்தப்படுமா? தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டுக் கழகம். அவைங்க தான் இந்த இணையதளம் உருவாக்கம் செய்றாங்க. அவைங்க மூலியமா தான் வந்து இந்த இணையதளம் வந்து உருவாக்கப்பட்டு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவைங்க மூலியமா செயல்படுத்தவும் செய்றாங்க. கூடிய விரைவில வந்து கால்நடைகளை வந்து ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யறதுக்கு வந்து தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டுக் கழகம் வந்து ஒரு புதிய இணையதளம் உருவாக்க போறாங்க. இதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்க கால்நடைகளை வந்து உரிய நேரத்தில கரெக்டான விலைக்கு வந்து விற்பனை செய்ய முடியும். இதனால வந்து கால்நடை வளர்ப்போருக்கு வந்து இடைத்தரகர்களால் ஏற்படும் பண நஷ்டம் வந்து இதனால் தடுக்க செய்றாங்க. இது விவசாயிகளுக்கான தமிழ்நாடு அரசு கொண்டு வர மிக அருமையான திட்டமா சொல்லலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இத பத்தி எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் ஒண்ணுக்குள்ளே அப்டேட் பண்றேன். ஓகே நண்பர்களே! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வேணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட்ல வேற எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களும் இந்த ஸ்கீம் பத்தி நான் டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.